லெட் ஸ்டார்ட் கலர் இட். இப்போ நம்ம ஹல்க்கு தான் கலர் அடிக்க போகிறோம். இதுதான் ஹல்கோட ஒரிஜினல் லுக்கு. இந்த லுக்கு மாதிரி வருமானு கேட்டால் டவுட்டு தான். நமக்கு அந்த அளவுலாம் டேலண்ட் இல்லை. என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஸ் அடிச்சிடுவோம். பேண்ட்டோட ரெட் கலரு கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஸ் அடிச்சுட்டு அப்புறம் மெயின் கலர் ஆரம்பிப்போம். பேண்ட்டில் டார்க் பர்பிளும் லைட் பர்பிளும் சேர்ந்து அடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் டிசைனை போட்டு முதல்ல டார்க் பர்பிள் அடிக்கிறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். அங்கே போட்டிருக்க மாதிரி அடித்து ட்ரை பண்ணுறேன். இந்த கலரிங் தெரிஞ்சவங்க யார் எதுவும் டிப்ஸ் சொல்லதுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். போக பெட்டராக பண்ணுவோம். காலுக்கு அந்த மாதிரி தான் லைட் க்ரீன் டார்க் க்ரீன் போட்டுருந்துச்சு. நமக்கு அதான் செட் ஆகாது. டார்க் க்ரீனை மொத்தம் கொடுப்போம். ஹல்க்குனால க்ரீன் தான். லைட் க்ரீன் டார்க் க்ரீன் தனியாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால் நான் ஃபுல் டார்க்காகவே கொடுத்துட்றேன். அப்புறம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூடைய படத்தில் ஹல்க்கு வரப்போகிறாரு. ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக இருக்கும். ரொம்ப மாசாக ட்ரெய்லர்லேயே காமிச்சிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பழைய சேவேஜ் ஹல்க் பெட்டராகவும் ரொம்ப ரேஜாகவும் இறங்கியிருக்காரு. ப்ரொஃபஸர் ஹல்க் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. இவர் ரொம்ப ரொம்ப மாசாக இறங்கியிருக்காரு. இந்த பென்சில் பிரச்சனையா இல்லை எனக்கு சரியாக செய்ய தெரியலன்னு தெரில. அந்தளவுக்கு கலர் அடிக்க ஒரு பர்ஃபெக்டாக வரமாட்டேங்குது. வல்லவனுக்கு புல் ஆயுதம். அப்போ நான் வல்லவன் இல்லை தான். எனக்கு இதை வச்சு கொஞ்சம் அடிக்க கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நல்ல ஸ்மூத்தும் நல்ல கலரிங்க்கும் எனக்கு வரமாட்டேங்குது. எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியறதே குழப்பமாக இருக்குது. சொல்லப்போனால் அதில் ரெட்டு கலரே இல்லை. வேறு வேறு கலரில் பேர் இருக்குது. ரெட்டுன்னு தனியாக போட்டு எதுவுமே இல்லை. ஏதாவது அவங்க திறமையை பொறுத்த கலர் அடிக்கிறதும். ஏன்னா ஒரு சில வீடியோலாம் பார்த்துருக்கேன். இந்த தக்காளியில் ஒரு ரெட்டு, இந்த காதுக்குடைய பட்ஸ் இதை வச்சு தான் இந்த ரொம்ப லோ பட்ஜெட் ட்ராயிங்லாம் ஒரு சைடு வரைஞ்சிட்டு ஹை பட்ஜெட் ட்ராயிங்லாம் ஒரு சைடு வரைவாங்க. நமக்கு அந்தளவுலாம் கலரிங் திறமை கிடையாது. என்னோடய பெஸ்ட்டை போக போக நான் வளர்த்துக்கிறேன். இப்போ என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். நான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ படத்துக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறேன். ஜூலை 31 படம் ரிலீஸ் ஆகுது. நான் ரொம்ப ரொம்ப ஆவலாகவும் ஈகராகவும் வெயிட் பண்ணுறேன். மெயினாக அதில் நிறைய ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. அதில் மெயினாக ஹல்கோட ஃபைட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். 31ஆம் தேதி படத்தை பார்த்துட்டு அன்றைக்கி எதுவும் வீடியோ நமக்கு ட்ராயிங்கில் பேச தோணுதுன்னா கண்டிப்பாக அதை பற்றி பேசுவேன். அக்கேசியாக வரல. அந்த ஃபோட்டோ ஒரு மாதிரி இருக்குது. நான் வரைஞ்ச ஒரு மாதிரி தான் இருக்குது.
என்னோடய பெஸ்ட்டை போப்போ மாற்றிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.